மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 13 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்துள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற பொழுது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுடைய உடல் நலமற்றோரை குணமாக்கினார். மாலையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடரிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறக்குறைய 5000. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களிடம் இருப்பதை என்னிடம் கொண்டு வாருங்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 2018ஆம் ஆண்டு தாய்லாந்தில் 12 சிறுவர்களை கொண்ட ஒரு கால் பந்தாட்ட குழுவும் அவருடைய பயிற்சியாளரும் மழை நீரால் சூடப்பட்ட ஒரு குகைக்குள் சிக்கிக் கொண்டனர். அவர்களை காப்பாற்றுவது மனிதர்களால் இயலாதது போன்ற தோற்றம் இருந்தது. குகை 2 இருந்தது. பாறைகள் குறுகலாக இருந்தன. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் உலகின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் உதவிக்கு வந்தார்கள். நீர்மூழ்கி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை கொடுத்தார்கள். மருத்துவர்கள் தங்களுடைய அறிவை கொடுத்தார்கள். பொறியியலாளர்கள் தண்ணீரை வெளியேற்ற உதவினார்கள். சமையல்காரர்கள் மீட்பு பணியாளருக்கு உணவு தயாரித்தார்கள். உள்ளூர் மக்கள் தண்ணீர், உடைகள் மற்றும் தேவையான பொருட்களை கொண்டு வந்தார்கள். குகையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் தங்கள் வயல்களுக்கு சென்று அந்த வயல்களை சேதப்படுத்தும் என்று தெரிந்திருந்தும் சில விவசாயிகள் அதனை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். யாரிடமும் தனிநபராக முழுமையான தீர்வு இருக்கவில்லை. அதாவது அங்கிருக்கின்ற எவரும் தனித்து ஒரு தீர்வை இதற்கு கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருந்த சிறியதை வழங்கினார்கள். நீர்கொள் வீரர்கள், மருத்துவர்கள், இந்த சமையல்காரர்கள், இவ்வாறாக ஒவ்வொருத்தரும் வந்து தங்களிடம் இருக்கின்ற சிறிய பங்களிப்பை அவர்கள் வழங்கினார்கள். ஒருவர் தன்னுடைய திறமையை கொடுத்தார், ஒருவர் நேரத்தை கொடுத்தார், ஒருவர் உழைப்பை கொடுத்தார், ஒருவர் தன்னுடைய வயலை தியாகம் செய்தார். இறுதியிலே இவ்வாறு எல்லோரும் தங்களிடம் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்த பொழுது சாத்தியமற்ற தோன்றிய அந்த மீட்பு பணி சாத்தியமானது. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த மீட்பு ஒரு தனி மனிதனின் வீரக்கதை அல்ல. பல்வேறு சிறிய அர்ப்பணிப்புகள் ஒன்று சேர்ந்த பொழுது நிகழ்ந்த ஒரு உயிர்காக்கும் அற்புதமாகும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு இந்த வாரத்திலே சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியில் இதே உண்மையை காணுகிறோம். 5000த்துக்கு அதிகமான மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். சீடர்களிடம் இருப்பது 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. மனித கணக்குப்படி அது போதாது. ஆனால் இயேசு அவரிடம் இல்லாதை கேட்கவில்லை, இருந்ததை கேட்டார். அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியை நாங்கள் கவனிக்கிற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்ட செய்தியை
இயேசு கேள்விப்பட்டிருந்தார். உண்மைக்கு சாட்சியம் அளித்த ஒரு இறைவாக்கினர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தி இயேசுவுடைய உள்ளத்தை ஆழமாக பாதித்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் படகில் ஏறி தனிமையான இடத்துக்கு சொல்லுகிறார். தந்தையோடு தனியாக இருக்கவும் செபிக்கவும் அமைதியை தேடுகிறார். ஆகவே இயேசுவுடைய அந்த நேரத்தில் இருந்த தேவை ஒரு தனிமை, தந்தையோடு ஒன்றிப்பு என்று அந்த இடத்துக்கு தனிமையாக போகிற பொழுது அங்கே மக்கள் வருகிறார்கள். இயேசு தம்முடைய துயரத்தை மறக்கவில்லை, ஆனால் தமது வேலையில் மட்டும் மூழ்கவில்லை. அங்கு மக்கள் வந்த பொழுது, அவர்கள் பெருமக்களாக வந்த பொழுது ஒரு அழகான வசனத்தை இந்த நற்செய்தி சொல்லுகிறது. அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். இந்த பரிவு என்கின்ற சொல்லு மிக முக்கியமானது. அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அதாவது அவர் வேதனையிலே யோவான் மரணித்து விட்டார், அந்த வேதனையிலே எனக்கு தனிமை தேவைப்படுகிறது, அங்கு தந்தையோடு இருக்க வேண்டுமென்ற அந்த நிலைப்பாட்டிலே கூட அந்த மக்கள் வந்த பொழுது அவர் தன்னுடைய துயரத்துக்கு மேலாக அவர்கள் மீது பரிந்து கொண்டார். நெற்செய்தியில் இந்த அதிசயம் அப்பம் பெருகிகள் மாத்திரம் தொடரவில்லை. அதுக்கு முன்பே ஒரு அதிசயம் நிகழ்ந்து விட்டது. தன்னுடைய சொந்த துயரத்தின் நடுவிலும் இயேசு பிறருடைய துன்பத்தை கண்டார். அதுதான் அழகான அதிசயம் என்பார்களே. உண்மையான இரக்கம் என்பது ஒருவரை பார்த்து வருந்துவது மாத்திரமல்ல, அவர் துன்பம் நம்முடைய உள்ளத்தை தொட்டு நம்மை செயற்பட வைக்க வேண்டும். ஆகவேதான் இயேசுவுடைய பரிவு இங்கு ஒரு செயலாக மாறுகிறது. அங்கே அவர் சென்று நோயாளர்களுக்கு குணப்படுத்துகிறார், மக்களுக்கு போஷிக்கின்றார், பசியுற்றவர்களுக்கு உணவளிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துயரங்களை சந்திக்கிறோம், துன்பங்களை சந்திக்கிறோம். குடும்ப பிரச்சனை, உடல்நலக்குறைவு, பொருளாதார சுமை, பணியில் தோல்வி, உறவுகளில் ஏற்பட்ட காயம், தனிமை போன்றவை நம்மை மாட்டுகின்றன. ஆனால் இந்த துயரங்கள் நம்முடைய வாழ்வில் நம்முடைய பணியை மறக்க முடியாது. ஆனால் இந்த பிறருடைய கண்ணீரை காண முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துயரங்கள் இருக்க முடியாது. இயேசுடைய இதயம் காயமடைந்திருந்தது, ஆனால் அது மூடப்படவில்லை, அது மேலும் விரிவடைந்து செல்லுகிறது. ஆகவே கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது துன்பமில்லாத வாழ்க்கை அல்ல, துன்பத்தின் நடுவிலும் அன்பு செய்யக்கூடிய இதயத்தை பெறுவதாக இருக்கிறது. இது இயேசுவுடைய மனப்பான்பாக இருக்கிறது. இந்த வேளையில் நாங்கள் சீடர்களை பார்க்கிற பொழுது இயேசு அங்கே இருக்கின்றார். மாலை நேரமாகிறது, மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். சீடர்கள் வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், மக்கள் ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கி வர அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். சீடர்களுடைய ஆலோசனை நடைமுறைக்கு ஏற்றது போல தோன்றுகிறது. தனிமையான இடம், நேரமாகிவிட்டது, உணவு போதாது. ஆனால் அவருடைய தீர்வில் ஒரு குறை இருக்கிறது. பசியுற்ற மக்களை கண்டதும் அவருடைய தேவையை வேறொருவரிடம் அவர்கள் அனுப்பிவிட விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். மக்கள் பசியோடு இருந்தார்கள், சீடர்கள் கணக்கோடு இருந்தார்கள், இயேசு இரக்கத்தோடு இருந்தார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அன்றைய சீடர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அல்ல, இன்று நமக்கும் நம்முடைய திருவைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசு கொடுக்கின்ற ஒரு பணி. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். சில வழிகளில் நாங்கள் இது அரசாங்கத்துடைய பொறுப்பு, தொண்டர் நிறுவனங்களுடைய பொறுப்பு, பங்குத்தந்தையினுடைய கடமை, அவர்களே தங்களை பார்த்து கொள்ளும் குறிப்பிட்டு ஒரு கிறிஸ்தவர் விலகிச் செல்ல முடியாது. நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆகவேதான் இன்று மக்கள் உணவுக்காக மாத்திரமல்ல, அன்புக்காகவும் பசியோடு இருக்கிறார்கள். தனிமையில் இருக்கும் வயதானவருடைய வாழ்க்கை வருகைக்காக ஒருவர் பசியோடு இருக்கிறார். மனம் சோர்வடைந்த இளைஞர் தம்மை கவனமாக கேட்கும் ஒருவருக்காக இயங்குகிறார். தோல்வியுற்ற மாணவர் ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தைக்காக காத்திருக்கிறார். இவ்வாறாக பல்வேறு மனிதர்கள் எங்களுடைய அந்த பணிக்காக இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை இன்னுடத்திலே அனுப்பாமல் நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவேதான்
சீடர்கள் அங்கே வந்து சொல்லுகிறார்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்று சொல்லுகிறார்கள். இயேசு இவ்வாறு சொல்லிய பிற்பாடு அவர் சொல்லுகிறார்கள், அவருடைய பார்வை பற்றாக்குறையை பார்த்தது. இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு சிறிய உணவு என்ன செய்யும் நினைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த சிறிய உணவுக்குள் மறைந்திருந்த பெரிய வாய்ப்பை காணுகிறார். சீடர்கள் இது போதாது என்கின்றார்கள். இயேசு அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான வேறுபாடு. அவநம்பிக்கை நம்மிடம் இல்லாத எண்ணுகிறது, நம்பிக்கை நம்மிடம் இருப்பதை கடவுளிடம் ஒப்படைக்கிறது. சில வேளைகளிலே நாங்களும் சொல்லுகிறோம், எங்களிடம் அதிகமான பணம் இல்லை, எனக்கு பெரிய திறமைகள் இல்லை, எனக்கு நேரம் குறைவு, என்னுடைய செவம் பலவீனமானது, நான் சாதாரண மனிதன், எதையும் என்னால் செய்ய முடியாது என்று பல வேளைகளை நாங்களிடம் இல்லாத பற்றித்தான் நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னிடம் உள்ள 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் என்னிடம் கொண்டு வர நீ தயாராக இருக்கிறாயா? கொண்டு வந்தால் இந்த அப்பம் பருகுகின்ற புதுமையை என்னால் செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு தொலைபேசி அழைப்பு தனிமையில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றலாம். ஒரு சிறிய உணவுப் பொதி பசியுற்ற ஒரு குடும்பத்திற்கு நம்பிக்கை தரலாம். ஒரு மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் அவருடைய எதிர்காலத்தை மாற்றலாம். ஒரு உண்மையான மன்னிப்பு உடைந்த உள்ளத்தை குணப்படுத்தலாம். ஒரு மணி நேரம் நோயாளியோடு செலவிடுவது அவருடைய தனிமையை அகற்றலாம். ஆகவேதான் எங்களிடம் இருக்கின்றவற்றை நாங்கள் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு நேரடியாக மக்களுடைய கைகளில் அப்பத்தை கொடுக்கவில்லை. அப்பத்தை இவர் ஆசீர்வதித்து சீடர்களும் கொடுக்கிறார். சீடர்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார்கள். இந்த விடயம் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதிலே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது ஏனென்றால், இறைவன் மனிதர்களின் பசியை தீர்க்க விரும்புகிறார். ஆனால் அதற்காக நம்முடைய கைகளையும் நம்முடைய கால்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். இயேசு அப்பத்தை பெருக்குகிறார், சீடர்கள் அதை பகிர்கிறார்கள். அருள் இறைவனிடமிருந்து வருகிறது, சேவை நம் கைகள் வழியாக நடைபெறுகிறது. நாங்கள் பல வேளைகளிலே ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு உதவும், அந்த நோயாளியை கவனித்து கொள்ளும், அந்த இளைஞனை வழிநடத்தும், உலகளுடைய பசி அகற்றும் என்று செபிக்கிறோம். சில நேரங்களில் இயேசு நமது செபத்துக்கு பதிலாக நம்மையே அவர் அனுப்புகின்றார். நாம் செபித்து கொண்டிருக்கும் உதவியை வழங்க வேண்டிய மனிதனாக நாங்கள் மாறலாம். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாற்றத்தை தொடங்க வேண்டியவர்களாக இருக்கலாம். நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற கருணையின் கரமாக இறைவனே நம்மை பயன்படுத்தலாம். ஆகவேதான் இயேசு என்ன செய்கிறார் என்றால், எங்களிடம் இருக்கின்ற 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் கொண்டு வர சொல்லுகின்றார். இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களிடம் இருக்கின்ற 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்னவென்று. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இறைவனை போற்றினார், அப்பத்தை பெற்றார், சீடரிடம் கொடுத்தார். இது நமக்கு ஒரு மிக முக்கியமான, நம்முடைய வழிபாட்டிலே வருகின்ற மிக முக்கியமான ஒன்றுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது. இயேசு அந்த பெரிய வியாழக்கிழமையிலே இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல் என்று சொன்னார். நற்கருணையில் இயேசு நமக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுப்பதில்லை, அவர் தம்மையே நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நாம் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக அவர் தம்மையே விட்டு கொடுக்கின்றார். ஆனால் நற்கருணையில் பெறுவது மாத்திரம் போதாது, நாங்களும் நற்கருணையாக வாழ வேண்டும். பலிப்பீடத்தில் பெற்ற அந்த அப்பத்தை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற நற்கருணையாக நாங்கள் மாற வேண்டும் என்கின்ற அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே பாந்தவர்களே, கிறிஸ்து நற்கருணையில் தம்மை கொடுத்தார். நாமும் நமது வாழ்வில் நம்மை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து நன்றி கூறினார். நாங்களும் குறை கூறுவதை குறைத்து நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இயேசு அதை பெற்றார். நாமும் அன்பின் தியாகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து கொடுத்தார், நாமும் பிறருக்காக நம்மை கொடுப்போம். திருப்பலி முடிந்ததும் நற்கருணை வாழ்வு முடிவதில்லை, அது அப்பொழுதுதான் தொடங்குகிறது. நாங்கள் பெற்ற கிறிஸ்துவை நமது வீட்டிற்கும்
பணியிடத்திற்கும் சமூகத்துக்கும் இட்டு செல்ல வேண்டும். ஆகவே என்பார்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த அழகான இந்த வாரத்திலே இயேசுடைய இந்த அப்பம் பருகுகின்ற அந்த புதுமையை நாங்கள் சிந்திக்கிற பொழுது, இயேசு கடவுள் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது, வாருங்கள் கேளுங்கள், உங்களுக்காக நான் தயார்படுத்தியிருக்கின்ற அந்த விருந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. இந்த பதிலுரை பாடல் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கரங்கள் எப்பொழுதும் அப்படியே விரிந்திருக்கின்றன மக்களுக்கு ஆசீர் கொடுப்பதற்காக. அதைத்தான் நற்செய்தியும் சொல்லுகிறது. இயேசு பரிவு கொண்டு அங்கிருக்கிற மக்களுக்கு தன்னுடைய அந்த புதுமையை ஆற்றுகின்றார். இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களிடம் இருக்கின்ற அந்த சிறிய சிறிய அப்பங்களையும் அந்த மீன்களையும் நாங்கள் கொடுக்கிற பொழுது, நாங்களும் எங்களுடைய கைகள் எப்பொழுதும் விரிந்திருக்கிற பொழுது, நாங்களும் மற்றவர்களுக்காக எங்களுடைய வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற பொழுது, மனம் உவந்து என்னிடம் இருக்கின்ற சிறியவற்றை கொடுக்கிற பொழுது, அதை இறைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகி தன்னுடைய மக்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கார். ஆகவே அன்பானவர்களே, இந்த வாரத்திலே உலகத்திலே எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளிலே என்னிடம் இருக்கின்ற இந்த அப்பங்களும் மீன்களும் எதுவென்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு முறையும் இந்த பலிக்கு வருகிற பொழுது அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அந்த அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து பலுகி பெருகி எங்களுடைய பங்குகளிலே மிக பெரும் ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த வாரத்திலே நாங்கள் இறைவன் நமக்கு தந்த ஆசீர்களுக்காக நன்றி கூறி, இன்னும் சிறப்பாக அந்த ஆசீர்களை கொடுத்த அந்த இறைவன் தன்னுடைய கரங்களை விரித்து அந்த ஆசீர்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது போல, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு தந்த ஆசீர்களை, எங்களிடம் இருக்கின்ற சிறிய சிறிய அந்த திறமைகளை, ஆற்றல்களை, இறைவன் கொடுத்திருக்கிற வளங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய கரங்களிலே அதை கொண்டே வைத்தால் ஆண்டவர் அதை பலுகி பெருகி பல மக்களுக்கு அதை வழங்குவார். அப்படியான கொடுக்கின்ற அந்த தன்மையை இறைவன் இந்த வாரத்திலே எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக.